நமஸ்காரம். சர்வகுருபியோ நமஹ. அன்னவையில் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு விருப்பாவை உள்படியும் பாடிக் கொடுத்தாள் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் பாமாலை பூமாலை சொடி கொடுத்தாளை சொல்லு சொடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. சுயப்பத்தியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துல இன்னைக்கு திருப்பாவையில 24வது பாசுரம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. இந்த அன்று அப்படின்னா என்ன சுவாமி அர்த்தம்? என்று ஒரு வார்த்தை இருக்கும்ல, என்னைக்கு அது? நேத்தா, முந்தா நாளா, போன வருஷமா, போன மாசமா? நமக்கு தமிழ் தான். தமிழே இருந்தாலுமே ஆண்டாளுடைய பக்தியும் தமிழுடைய அழகும், அதுவும் தமிழனுடைய அழகை தமிழை போற்ற வேண்டும், தமிழை வளர்க்க வேண்டும். அது அப்படின்னா அது நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தான் தமிழை வளர்த்தது. சித்த புருஷர்கள் 18 சித்தர்கள், இவர்களால் அடியார்களால் தான் தமிழ் வளர்ந்தது. பக்தியினால் தான் தமிழ் வளர்ந்தது. எங்க வேணாலும் திரும்பி திரும்பி சொல்லலாம், பக்தி இல்லையில் தமிழ் இல்லை. பல மொழிகள் வளர்ந்தது பக்தியினால் தான். அதுல மெயினா தமிழும் சம்ஸ்கிருதம் வளர்ந்தது பக்தியினால் மட்டுமே. அந்த பக்தி உடைய ஆண்டாளுடைய தமிழ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி அனுபவிப்போம். முதல்ல பாசுரம் அதனுடைய சாதாரண மீனிங், கொஞ்சம் பிலசாபிக்கல் திங்கர். ஏன்னா கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்னாடியும் நாம பிலசாபிக்கல் திங்கர், அதாவது ஒவ்வொரு பாசுரம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எதனால் சொல்லப்பட்டிருக்கிறது, முதல் 5 பாசுரம் எப்படி, அடுத்த 5 பாசுரம் எப்படி, இப்படி எல்லாம் நாம பார்த்து வந்தோம். இப்போ வித்தியாசமாக அதை பக்தியை மட்டும் கொண்டு தமிழினுடைய அழகை பார்க்கும். அது சாதாரணமாக ஒரு மீனிங். அடுத்து கொஞ்சம் பிலசாபிக்கலாவும் நம்ம பார்க்கணும் இல்லையா? பிலசாபிக்கல் மீனிங் என்ன இருக்கு அப்படிங்கிறதை பார்த்துட்டு மூன்றாவதாக தமிழினுடைய அழகு, பக்தியோடு கலந்த அழகு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் உன்னுடைய அடி போற்றி சென்று அங்கு தென்னை. ஒவ்வொரு வார்த்தையும் பாரு, ஆண்டாளுடைய ஒரே வார்த்தை. அன்று இலங்கை சென்று, சென்று அங்கு, சென்று அங்கு தென் இலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குமிழா எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்று முன் சேவகமே ஏற்றிப் பறைகொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். ரொம்ப அழகா அற்புதமா சொல்றா. ஏன்னா தமிழில் ஆரம்பிச்ச ஆண்டாள் மாணிக்கவாசகருடைய மா என்ற எழுத்தில் ஆரம்பிச்சா மார்கழி திங்கள்னு, அதே மாதிரி ரெசிபிரிகேட் பண்றதுக்காக மாணிக்க வாசகர் ஆ என்பதை ஆரம்பித்து பாடினார் திருவம்பாவிய. இதுதான் நம்ம சொல்றது. அதே மாதிரி இதுல பாத்துருங்க, போற்றின்னு சொல்றாலே ஒரு தரம் வர்றது, 2வது தரம் வருதா? நம்ம போன பாசுரத்துல கூட பார்த்தோம், சீரிய சிங்கம் 2 தரம் வந்தது. முதல் பாசுரத்துக்கு முதலுக்கும் கடைசிக்கும் என்ன அர்த்தம் இருக்கு, அந்த சீரிய சிங்கம் எப்படி இருந்தது, இந்த சீரிய சிங்காதனம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். இந்த பாசுரத்துல என்ன சொல்ற ஆண்டாள்? அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, கழல் போற்றி, உன்னுடைய குணம் போற்றி, நின் கையில் வேல் போற்றி, ஏற்றி பறை கொள்வான், எங்கேயாம் வந்தோம் இறங்கேலும். நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இன்னும் உனக்கு அதுல கேட்கலையா இறைவா? என்னப்பா இது? மகாபலி சக்கரவர்த்தி அன்று அப்படின்னா இதற்கு முன்னாடி ஒரு யுகத்திலே நீ மகாபலி சக்கரவர்த்தியினுடைய செருக்கை அடக்குவதற்காகவும், மகாபலி சக்கரவர்த்தியினுடைய செருக்கை அடக்குவதற்காக மட்டும் பகவான் அவதாரம் எடுக்கல. ஒரு அவதார பகவான் எடுக்கிறான் அப்படின்னா அதற்கு 2-3 தத்துவார்த்தங்கள் உள்ளுக்குள்ள. இதை நம்ம ஸ்ரீமன் நாராயணத்திலே ரொம்ப டீட்டெயிலிங்கா அனுபவிச்சோம். நாராயண பட்டத்திரி, அது பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்டதானே நாராயணியம். அதை ரொம்ப டீட்டெயிலா நம்ம அனுபவிச்சோம். இதுல என்ன சொல்றாள்னா, அன்று என்ற அந்த யுகத்திலே அன்று உலகம் அளந்தாய். இவ்வுலகம் ஒவ்வொரு வார்த்தை பாருங்க. அன்று நீ வேற உலகத்தில் இல்லை, எல்லாமே நீ எங்களுக்கு அருள் செய்வதற்காகத்தான். ஒரே வார்த்தை ஆண்டாளுடைய அண்டர்லைன் வார்த்தை என்ன? நீ எங்களுக்கு அருள் செய்வதற்குத்தான். எங்கள்ல யாரு? பக்தர்களுக்கு, அடியார்களுக்கு அருள் செய்வதற்காகத்தான் இங்கே இறங்கி வந்தாய், இந்த உலகத்தை அளந்தாய், அப்படிப்பட்ட உன்னுடைய அடியை போற்றி அப்படின்னுச்சு. இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. இந்த உலகத்தை அளந்த திருவடிகள், உலகத்தை அடக்கிட்டு வெறும உலகத்தை மட்டும் அடக்கல, உன்னுடைய திருவடி அப்படியே பிரம்மலோகம் போச்சான்.
பிரம்மலோகம் போச்சு. பிரம்மா உன்னுடைய திருவடி சம்பந்தம் பிரம்மாவுக்கு படைச்சு, பிரம்மா உன்னுடைய திருவடிக்கு அபிஷேகம் பண்றார், திருமஞ்சனம் பண்றார். அந்த திருமஞ்சனம் பண்ற நீர் கீழே விழுந்து, அந்த நீரை தாங்கக்கூடிய வலிமை ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அது உன்னுடைய அடியவனான சிவபெருமான் கிட்ட மட்டும்தான். சிவபெருமான் அந்த நீரை தாங்கிக் கொள்கிறார். அந்த நீரை தாங்கிக் கொண்ட சிவபெருமானிடமிருந்து பகீரதன் பகீரத பிரயத்தனம் பண்ணி அந்த நீரை இந்த உலகத்திற்கு, எந்த உலகத்திற்கு? இவ்வுலகத்திற்கு கொண்டு வந்தான். அந்த கங்கையாக பகீரதியாக இந்த உலகம் வந்தது அல்லவா, அதற்கு காரணமான உன்னுடைய அடியை போற்றினேன் அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்தது, சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. சென்று அங்கு, இப்போ நீ என்ன பண்றிருக்கலாம், சில பேர் உங்ககிட்ட வரவழைக்கிற இல்லையா, உங்ககிட்ட வந்தப்புறம் நீ அவளை சம்ஹாரம் பண்ற, சில விஷயங்கள் பண்ற. ஆனால் நீ என்ன பண்ணின, நீ அந்த இடத்துக்கு போன, எங்க தென்னிலங்கைக்கு, இலங்கையிலே நீ சென்றாய். சென்று அப்படின்னு செல்லும் போது அப்படிங்கிற போதுதான் நீ அங்க போனாய்னா டைரக்டா விசுமா அவதாரம் டைரக்டா நீ இரண்யன்ட்ட வந்த. அதை அப்படி சொல்லல போன அவதாரத்துல, சீரிய சிங்கத்துல அப்படி சொல்லல. நீ அவதாரம் எடுத்தாய் அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் இங்க நீ என்ன பண்ண, சென்றாய். செல்லும் போது பல இடங்களை தரிசித்துக் கொண்டே சென்றாய், பார்த்து கொண்டே சென்றாய், அருள் பாலித்துக் கொண்டே சென்றாய் அப்படின்னு அர்த்தமாறுது. என்ன அர்த்தம்? குஹன்ல ஆரம்பிச்சு மாரீச்சனை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது, தாடகாவதத்துல ஆரம்பிச்சு மாரீச்சனை போன்னு சொல்லி சுபாகையை கொன்று, அடுத்தது குஹனுக்கு அருள் பாலித்து, அப்புறம் வர வழியில தண்டகாரண்யத்துல ஒரு ரிஷிகளுக்கெல்லாம் அருள் செய்து கொண்டு கரதூஷணனை கொன்று, அடுத்தது சபரியை ஏற்று, சபரிக்கு அடுத்து விபீஷண சுக்ரீவனை கண்டு அனுமன் மூலியமாக சீதைக்கு விஷயம் சொல்லி அனுப்பி விபீஷணனை ஏற்று ராவண கும்பகர்ணனை வதம் செய்தார். இவ்வளவு தென்னிலங்கை சென்று, அந்த செல்லும் போது அந்த சென்று அங்கு தென்னிலங்கை வரை நடந்த அத்தனையும் இருக்கிறதுனாலதான் உன்னுடைய திரள் போற்றி அப்படின்னா, உன்னுடைய அடி போற்றின்னு சொல்லல, திரள் போற்றி அப்படின்னா, திரள் அப்படின்னா என்ன? தேஜஸ், உன்னுடைய வலிமை, உன்னுடைய தேஜஸ், உன்னுடைய அழகு, எதை வேணாலும் வச்சுக்கலாம், உன்னுடைய திரள் போற்றி. அடுத்தது பொன்ற சகடம் புன்று அச்சகடம் உரைத்தாய். பொன்ற அப்படின்னா அழியும்படியாக, எந்த சகடம்? சகடாசுரனை உதைத்தாய். பொன்ற சகடம் உதைத்தாய். அதுல இருந்து உனக்கு புகழ் ஆரம்பிச்சுடுத்து எங்க கிருஷ்ணாவதாரத்துல. அதுல இருந்து அது வரைக்கும் முன்னாடி பூதனையை வசம் செஞ்ச போது கூட யாரும் உன்னை பத்தி கண்டுக்கவே இல்லை. அவன் விழுந்தா ஏதோ இது பண்ணிட்டான். நீ சகடத்தை உதைத்த பின்புதான் உன்னுடைய புகழ், இந்த குழந்தையினுடைய புகழ் பரவ ஆரம்பிச்சது அப்படிங்கறது ஆண்டால் என்ன அழகா காட்டுறா பாருங்க. ராமாவதாரத்துல உன்னுடைய திரள் போற்றி தேஜஸ் இருந்தது. ஏன்னா இதே மகாபாரதத்துல கிருஷ்ணன் தன்னுடைய இதுல சொல்லுவான், பகவத்கீதையில, நான் யார் யாரெல்லாம் அப்படின்னு மாதங்களில் நான் மார்கழி, மலர்களில் நான் மல்லிகை அப்படின்னு சொல்லி வச்சு, நான் என்ன பண்ண, படைத்தலைவர்களுக்குள் நான் சண்முகன் அப்படின்னு சொல்லுவான். வில்லேந்து போர்படுவதில் நான், வீரன்களில் நான் ராமன் அப்படின்னு சொல்லுவான். அந்த ராமனுக்கு தேஜஸ் அதிகம், அழகு அதிகம். அததான் சொல்றா தென்னிலங்கை, இந்த சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சட்ட மதத்துக்கு ஆண்டாளுக்கு ராமன் பேர்ல அவ்வளவு ஈடுபாடு. இன்னும் கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடி பிறந்தவன் தானே அவன் ராமன். ராமன் தான் கிருஷ்ணனா வந்தான். அதனால அந்த ராமாவதாரத்தின் மேல அதான் சொல்றான், சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு நீயானை பாடவும் நீ வாய்த்தருவாய். இதெல்லாம் சொன்ன பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. அதுல இருந்து புகழ் உனக்கு ஆரம்பிச்சது. அடுத்தது கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. கன்று குணிலாய் அப்படின்னா கன்றை ஒண்ணு, கன்றாகி வந்த அசுரனை நீ என்ன பண்ணின, எரிந்து விட்டாய். குளில் எரித்தடியாவை கிக் பண்றது அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி கிக் பண்ணி விட்ட. எரிந்தாய் கடல் போற்றி, உன்னுடைய வீரக்கடல். அதுல இருந்து உனக்கு என்ன ஆரம்பிச்சது? வீரம். முதல்ல தேஜஸ், அடுத்தது புகழ். இப்போ உன்னுடைய வீரம் தெரிய ஆரம்பிச்சது, உன்னுடைய புகழ் புரிய ஆரம்பிச்சது, வீரம் தெரிய ஆரம்பிச்சது. எதுல இருந்து? அந்த கன்றுக்குட்டியை அசுரனை நீ எரிந்த விதத்திலிருந்து உன்னுடைய வீரம் தெரிய ஆரம்பிச்சது. அதற்கு அடுத்தது குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. உன்னுடைய குணம் எப்ப தெரியுது? எல்லாரையும் சேவ் பண்ணிச்சே தெரியுது.
மற்றவாளுக்காகத்தான் நீ சௌலபியமானவன் சௌசீல்யமானவன் அப்படின்னு தெரியணும்னா மற்றவானுக்காகத்தான் நீ இருக்க, பாகவதர்களுக்காகத்தான் பகவான் அப்படிங்கிற குணம் மற்றவாளுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த பிரம்மா ஏமாத்தி இந்திரனோட சேர்ந்து இந்திரன் மழை பொழிச்சே, அதை நீ குடையாக எடுத்தா இல்லையா? அந்த குடையை சுண்டுவதனால் நீ தூக்கி மற்றவர்களையும் கன்றுகளையும் பசுக்களையும் அங்கிருந்து கோபியர்களையும் காப்பாற்றினாய் அல்லவா? அப்பொழுது என்னுடைய குணம் தெரிந்தது. அப்படிப்பட்ட குணத்தை நான் போற்றுகிறேன் அப்படிங்கிறார். குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. ஏன்னா நான் இதுக்காக தான் சொன்ன உதாரணம் மகாபாரதத்திலேயே அவர் பின்னாடி சொல்லச்சேவே, நான் மரங்களில் நான் அரசு, மலர்களில் நான் மன்னிகை அப்படின்னு சொல்லிட்டு வரச்சு, படை தளபதிகளுக்குள் நான் ஷண்முகன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் அப்படின்னு. ஷண்முகன் குமரன் சொல்லல, முருகன் சொல்லல, சுப்பிரமணியன் சொல்லல, பாலசுப்ரமணியன் சொல்லல, ஷண்முகன் அப்படிங்கிறார். படை தளபதிகளுக்குள் நான் ஷண்முகன். ஏன்னா ஷண்முகன் கையில் இருந்தது வேல். இருக்கிற வென்று பகைகளுக்கும் நின் கையில் வேல் போற்றி. பகவான் பலவிதமான ஆயுதங்கள் வச்சிருக்கான். இந்த பாசுரத்துல பிலசாபிக்கல் திங்கிங் சொல்லச்சே வேற மாதிரி சொல்லுவா, அதை நம்ம பார்க்கலாம். உன்னுடைய கையில இருக்கக்கூடிய வேலாயுதமானது வாழ்க, போற்றி வாழ்க வாழ்க அப்படின்னு சாதிக்கிறான். என்றென்றும் உன் சேவகம் ஏற்றி படை கொள்வான், இங்கு யாம் வந்தோம் இறந்தேலோர் எம்பாவாய், இறங்கேலோர் எம்பாவாய். என்றென்றும் இவ்வாறாக, என்றென்றும் அப்படின்னா இவ்வாறாகன்னு ஒரு அர்த்தம். என்றென்றும் எந்த காலத்திற்கும் உன் சேவகம் ஏற்றி படை கொள்வான். விசேஷமாக ஏத்தி அப்படின்னா விசேஷமாக கூறக்கூடியதாக உன்னை தூக்கி அப்படின்னா ஏற்றி படை கொள்வான் சொல்லுவேன். ஏத்துறது அப்படின்றா இல்லையா? கொஞ்சம் தூக்கி சொல்லு அப்படின்னு, கொஞ்சம் ஏற்றி சொல்லு அப்படின்னு. விலைப்பட்டியல் சொல்லி ஏற்றி சொல்லு அப்படின்வான். அப்படின்னா உன்னுடைய விலைப்பட்டியலை கொஞ்சம் தூக்கி சொல்லு அப்படின்வா. அதுதானே அர்த்தம். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லு, விசேஷமா சொல்லு அப்படிங்கிறதான மீனிங். விசேஷமாக சொல்லு அப்படின்னு சொல்ற. ஏற்றி படை கொள்வான், இங்கு யாம் வந்தோம். இப்ப நான் உன்கிட்ட வந்திருக்கேன். என்னது? சரணாகிரி பண்ணி என்னுடைய ஆச்சாரியன் மூலமாக நான் சரணாகிரி தத்துவத்தை உணர்ந்து உன்னிடம் பரண்யாசம் செய்து கொண்டு உன்னுடைய இடத்திற்கு மோட்சம் பெற வந்திருக்கிறேன். இங்கு யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். தய புரிய வேணும். இறங்குதல் அப்படின்னா பெரியரா போட்டா கீழே இறங்குதல், மேலேருந்து கீழே வருதல். இறங்குதல் அப்படின்னா தயை புரிதல் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்திற்கு தயை புரிய வேணும் அப்படின்னு ஆண்டாள் சாதிக்கிறார். இது சாதாரணமான அர்த்தமாக கொள்ளப்படுகிறது. அது கொஞ்சம் விசேஷ அர்த்தங்கள் பார்ப்போம். கூர்வேல் கொடுந்தொழில் நந்தகோபன் மகனானையால் அப்பயே சொல்லிட்டார், கூர்வேல் கொடுந்தொழில் நந்தகோபன் குமரன் அப்படின்னு. அதனால இப்ப என்ன சொன்னா, ஆண்டாள் வேல் போற்றி. அந்த கண்டினியூட்டி நம்ம கம்பராமாயணம் பார்த்தோம் இல்லையா? 10,000 சொச்சம் பாஸ்திரங்கள், ஸ்லோகங்கள், செய்யுள்கள். அதுல பார்க்கச்சே கிட்டத்தட்ட ஒரு 100-120 பாசுரத்துக்கு ஒரு நாள் ஒரு வியாக்கியானம் அப்படின்னு வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 120 நாள் நம்ம பார்த்தோம். அந்த பாசுர விளக்கங்கள் பார்த்தோம் நம்முடைய ஜூன்ல. அதுல பார்க்கச்சே நம்ம கம்பன் எப்பயுமே ஒரு இடத்துல சொன்னதை ஒரு 20 பாசுரம் இல்லை 20 அத்தியாயம் கழிச்சு அதை கூட்டிகிட்டே சொல்லிட்டு வருவான் அப்படின்னு கம்பராமாயண விளக்கத்தை பார்த்தோம். அந்த மாதிரி ஆண்டாள் அங்க சொன்னதை இங்க நினைவுறுத்துறார். கூர்வேல் கொடுந்தொழில் நந்தகோபன் குமரன் அப்படின்னு இங்க வேல் போற்றி அப்படிங்கிற. மற்ற எல்லாத்தையும் விட அந்த வேல் போற்றி அப்படிங்கிற. நாவினுக்கு இடம் அறுசுவை போல் இவர்கள் நாவினுக்கு அடி போற்றி, திரள் போற்றி. அடுசுவை இல்லையா? அதனால நாவினுக்கு இடக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய சுவை, நாக்கிற்கு அடியில தான் சுவை அதிகம்னு சொல்லுவார். அந்த மாதிரி அடி போற்றி, புகழ் போற்றி, கடல் போற்றி, குணம் போற்றி, வேல் போற்றி என்று அறுசுவை, 6 சுவையை 6 போற்றி ஆகிட்டா. அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, கடல் போற்றி, குணம் போற்றி, வேல் போற்றி, 6 போற்றி, 6 சுவைகளை கொண்டு வந்து விட்டார். இந்த 6 சுவைகளுடைய எக்ஸ்பான்ஷன் வரைச்சு பக்தி அப்படிங்கறத நாம சொல்லச்சு இந்த 6 சுவைகளை பிலசாபிக்கல் திங்கிங்ல விவரிச்சுட்டு வரா தெரியவா. 6 சுவைகள்ல சொல்லச்ச சொல்றார். ஒவ்வொருத்தருடைய குணமானது சௌசீல்யம். சம்பிரதாயத்திலே பிரசித்தமானது சௌசீல்யம். இரு விபூதிகளுக்கும் ஏக சக்கராதிபதியாய் சர்வேஸ்வரனாய் இருந்து இடையர்களுக்கும் இடைச்சியர்களுக்கும் குடைபிடித்தான் என்பதற்காக சௌகீல்யம் உண்டோ என்று படைத்தாட்டினார். நீட்டின் திருவடிகளுக்கு கொஞ்சித்த திருவடிகளுக்கும் காப்பிட்டபடி என்று கொண்டோர் உடைப்பதாம். கையால் கன்றை கழற்றி விரைவில் எரியும் போது காலும் துக்கப்படுவதாலே கையின் வேகத்தின் அளவானது காலின் அம்மை கொண்டே அறியப்படுவது, அமைப்பை கொண்டே அறியப்படுவது. அதாவது கை ஒண்ணு அடிக்கிற போது
காலும் அதுக்கு உதவணும். இந்த உடம்புடைய பாகங்கள் இருக்கு, 5 பாகங்கள் சொன்னோம் இல்லையா, மெய்வாய் கண் மூக்கு செவி, இதற்கு முக்கியமாக 11 மொத்தம் இல்லையா. அதுக்கு மனம் சேர்ந்தது, 5 பஞ்சேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், அதற்கு கூட மனம். இந்த மனமும் சேர்ந்ததுதான் 6வதாக வரக்கூடியது, இந்திரியங்களோடு சேர்ந்து. அதற்காகத்தான் அந்த 6ஐயும் போற்றுவதாக சொன்னாலாம் ஆண்டாள். இப்ப பார்த்தோம், 6 சுவையாக பார்த்தோம், 6 குணங்களாக பார்த்தோம், 6 விதமாக பார்த்தாலாம் ஆண்டாள். பகவான் அப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதுக்காக சொல்றார். முதலில் வந்த காரியம் என்றதை பறைகொள்வான் என விவரித்து, பறை கொள்வதால் பெறப்படும் பலனை இப்போது விளக்குகிறது. அவன் சேவகமே ஏற்றுவதற்கு காரணமாய் இருக்கிறது. அவனது கஞ்சன் வயிற்றில் நெருற்றன் என்ற நிர்மாலாகவும் அறியப்படுகிறான் அப்படின்னு சொல்றான். உன் சேவகமே ஏற்றி பறைகொள்வான். சௌந்தர்யம், லாவண்யம், யவ்வனம் முதலியனவற்றை ஏத்தவோ பத்த பராதீனாய் இருந்து எங்களது கைங்கரியங்களை பெற்று உவக்கும் விரத்தை புகழவோ இன்று யாம் வரவில்லை. உன்னை சும்மாவது ஏற்றி ஏற்றி வைக்கிறதுக்காக நாங்க வரலைங்க. நீ அப்படிப்பட்டவன், நீ இப்படிப்பட்டவன். சில பேர் சொல்றா இல்லையா, மந்திரிகளுக்கு கூட வர ஜால்ராக்கெல்லாம் சொல்லுவேன், ஆஹா இவர் இப்படிப்பட்டவர் தெரியுமா, அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், அந்த மாதிரிலாம் நான் உன்னை சொல்லவே வரல. ஆனால் பரவாயில்ல, ரொம்ப கெட்டிக்காரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் அந்த மாதிரி சொல்ல வரல அப்படின்னு சொல்ல. உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் கிடையாது, அதெல்லாம் இல்லை. ஏன்னா காக்க வல்லவனும் எல்லாம் எதுக்கு, நான் என்ன சொன்னாலும் உன்னுடைய பிராரப்தன்னு கடைசியில நீங்க சொல்லிட்டு போயிட போற இல்லையா, அதான சொல்ல போற. ஆனால் அந்த பேர் என்ன பண்றா, இதெல்லாம் ரைட்டு, நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன்பா, நான் நிறைய நல்லது பண்ணிருக்கேன், நிறைய தப்பு பண்ணிருக்கேன், எல்லாத்தையும் எனக்கு வந்து தயவு செஞ்சு க்ஷமாபணம் பண்ணி எல்லாத்தையும் மன்னிச்சு என்னை ஏத்துக்கோ அப்படின்னு நாங்கள் இறங்குவதற்காக, கெஞ்சுவதற்காக உங்ககிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தை சொல்றா. அப்படின்னு சாதாரணமான கொஞ்சம் விசேஷ அர்த்தங்களோட சொல்லிருக்கா. நம்ம வந்து இதுல தமிழினுடைய அர்த்தத்தை அழக பார்ப்போம். தமிழில் அர்ச்சனை செய்வதர்கள் முதல்ல என்ன பண்றா, போற்றி போற்றி போற்றின்னு ஆரம்பிக்கிறா. அதனால பெருமாளை முதல்ல தமிழில் அர்ச்சனை செய்தவள் ஆண்டாள். அதுதான் மெயின். உலகம் அளந்தாய் அடி போற்றி, செற்றாய் திரள் போற்றி, உடைத்தாய் புகழ் போற்றி, எரிந்தாய் கடல் போற்றி, எடுத்தாய் குணம் போற்றி, நின் கையில் வேல் போற்றி, எல்லாவற்றிற்கும் போற்றி அப்படின்னு சொன்னான். இப்போ சென்றங்கு செற்றாய் அப்படின்னா சென்று செற்று, செற்று அப்படின்னா கொல்லுதல், அழித்தல், பின்னுதல் இப்படின்னா அர்த்தம். செற்றுதல் அப்படின்னா சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய். செற்றாய் அப்படிங்கிற வார்த்தை இன்னொரு அழகாகவும் வருகிறது. அழித்தவன், எதை அழித்தவன்? இப்போ 3 பேரை அழித்தவன் தான். யார் 3 பேரையும்? ராவண, கும்பகர்ண, விபீஷணன் 3 பேரையும் அழித்தவன் தான். ராவணனை அழித்தது ராவணன் சீதையை எடுத்து வந்ததுதான். கும்பகர்ணனுக்கு நன்ன தெரியும் அது தவறு அப்படின்னு, இருந்தாலுமே ராவணனுக்காக நாம் நிக்கணும், அவனுடைய தன்னுடைய அண்ணனோடு தான் இருக்கணும் அப்படின்னு தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, தப்போடு சேர்ந்து நான் இருக்கேன், தப்புன்னு தெரியும், ஆனாலும் தப்போடு சேர்ந்திருக்கேன்றது ஒரு பெரிய தப்பு. அந்த எண்ணத்தை அழித்தவன், கும்பகர்ணனை அழித்தவன். விபீஷணனுக்கு தான் என்ற அகங்காரம் இருந்தது, அந்த எண்ணத்தை அழித்தவன். தான் அகங்காரம் இருந்ததுனால்தான் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு வந்தான், நான் சொல்றேன் நீ கேளு, நீ கேட்கலன்னா நீ நாசமா போயிடுவே, செத்து போயிடுவே. ராவணன் என்று சொல்றானா இல்லையா, நான் சொல்றேன் நீ கேட்பாயாக. அந்த தான் என்ற அகங்காரம், தம்பியா இருந்தாலும் அந்த அகங்காரம் இருந்தது. அகங்காரத்தை அழித்து இங்க வந்து அடி பற்றினான். யாரு? பகவானுடைய அடி பற்றினான். அதனால் அவனையும் அந்த அகங்காரத்தை அழித்தவன். சென்னிலங்கை தென்னிலங்கை சென்று அழித்தவன். அடுத்தது கோபியர்களுடன் ஆயர்பாடிகளை இருந்தபோது அசுரர்களை கொன்றதை விவரிப்பது. அடுத்து வருது அவனுடைய கொன்ற சகடம் உடைத்தது, கன்று குணிலா எடுத்தது, குன்று குடையா எடுத்தது. இது 3மே சகடாசுரன், வக்சாசுரன், கபித்தாசுரன். விளாமரம் மரமா வந்தது. அந்த சகடாசுரன் விளாமரமா வந்தது. 2 குபேரனுடைய பசங்களா வந்த 2 அவர்களை அழித்தது. அதுவும் மரங்கள் தானே, மரங்களுக்கு அடியில் போனது. சகடம் சகடாசுரன், கன்று வடிவம் எடுத்தது உற்சாசுரன். 3ஆகும். கொன்ற சகடம் உடைத்தாய், கன்று குணிலா எரிந்தாய், குன்று குடையா எடுத்தாய். குன்று குடையா எடுத்தது பூமியில் எப்போதெல்லாம் கெட்டவை தலை தூக்குகிறதோ
அப்போதெல்லாம் நான் அவதாரம் எடுப்பேன். ஒவ்வொரு சமயம் கெட்டவன் வரும்போது மகாபாரதம் அந்த கோகுலத்துல எழுந்த போதெல்லாமே கிருஷ்ணன் சொன்னது என்ன, உலகிற்கு சொன்னது என்ன, கெட்டவை நிகழும் போது, உங்களால் தாங்க முடியாத போது, இங்கு இருக்கக்கூடிய மக்களால் அந்த கெட்டவைகளை எதிர்கொள்ள இயலாத போது நான் அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு சொன்னதுக்காக உதாரணமாக மகாபாரதத்திலே பாகவதத்திலே கிருஷ்ணன் அவதரித்தான் அப்படிங்கிறது. திரள் அப்படின்னா உபாயம் அப்படின்னு ஒரு அர்த்தம். திரள் அப்படிங்கிறதுக்கு திரள் போற்றி அப்படின்னா நீ எடுத்த உபாயம்னு ஒரு அர்த்தம். நீ செய்த உபாயங்கள் மற்றவனுக்கு தெரியாது, நீ உபாயம் செஞ்ச இல்லையா. திரள் போற்றி அப்படின்னா சாதாரணமான அர்த்தம் உன்னுடைய தேஜஸ் போற்றின்னு அர்த்தம். நீ செய்த உபாயம் போற்றின்னு அர்த்தம். ஏன்னா இப்போ சகராசுரனை கொண்டதும் அதற்கு ஒரு ஐடியா பண்ண, பூதனையை கொல்றதுக்கு அதற்கு ஒரு ஐடியா பண்ண, குக்கா வந்தவனை கொல்றதுக்கு அதற்கு ஒரு ஐடியா பண்ண, வத்சாசுரனை கொல்றதுக்கு ஒரு ஐடியா பண்ண. இதெல்லாம் ஒரு உபாயங்கள், நீ எடுத்த உபாயம். திரல்லாம் இன்னொரு மீனிங் என்னன்னா தைரியம்னு ஒரு அர்த்தம். உனக்கு வந்த தைரியத்தை நான் போற்றுகிறேன். அவர்களை எதிர்த்து நீ குழந்தையா இருந்தாலும் தைரியமாக போராடினாயே, அந்த தைரியம் எங்களுக்கு வேண்டும் என்பதை நான் உன்னை போற்றுகிறேன் அப்படின்னு ஆழ்வார் சாதித்தார். திரள் போற்றி புகழ். கடல் போற்றி அப்படின்னா கடல் அப்படிங்கிறது தான் சரணாகதி தத்துவம் முழுவதுமாக சொல்லக்கூடியது. பொல்லா அரக்கனை ஓங்கி உலகளந்த சினத்தினால் திணறங்கி பொன்னா அரக்கனை 50 மூடறுத்து அப்படின்னு எல்லாம் திருவிக்கிரம அவதாரம் ராமாவதாரத்தை சொன்னாலுமே உன்னுடைய பாபத்தை போக்கக்கூடிய திருவடிகளை நான் போற்றுகிறேன். கடல் போற்றி அப்படின்னா உன்னுடைய திருவடிகளை போற்றுகிறேன் அப்படின்னு அர்த்தம். வீரக்கடல் வாயு உன்னுடைய திருவடிகளை போற்றுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பொன்ற சகடம். பொன்று அப்படின்னா பொன்ற சகடம்னா அழித்து அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம முதல்ல பார்த்தோம். பொன்ற சகடம் உடைத்தாய் புகழ் போற்றி. கள்ளச்சகடம் மருதும், கள்ளச்சகடும் மருதும் கலக்கழிய, இதையே கலைக்கழிய பிள்ளை அரசே அப்படின்னு பெரியாருடைய உதவி செய்த பிள்ளை அரசே அப்படின்னு பெரியாருடைய வாந்திரம், பெரியாருடைய பாசுரம். கள்ளச்சகடம் உடைத்தாய் அப்படின்னு கள்ளச்சகடமும் மருதும் கலக்கழிய உதவி செய்த பிள்ளை அரசே அப்படின்னு பெரியாருடைய பாசுரம். அதை அந்த பெரியாருடைய பொண்ணுதானே, அதனுடைய இது தெரிகிறது. அடுத்தது முக்கியமானது வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. வென்று பகை கெடுக்கக்கூடியது. அனைவருடைய பகைவர்களுடைய அனைவர்களுடையும் நீ வென்று அவர்களை வெற்றி கொண்டு அழிப்பதற்கு உன் கையில் மெயினாக இருந்தது என்ன, வேல். அந்த வேலை போற்றி. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நீங்க சக்கரம், நீங்க பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்றோம், சக்கரம்னு சொல்றோம். வேல் எங்கிருந்து வந்தது அப்படின்னா அந்த சக்கரத்தினுடைய நுனிகளை பார்க்கிற போது வேலினுடைய கூர்மையாகத்தான் இருக்குமா சக்கரம். அது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பாசுரம் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஆகுபெயர் அப்படின்னு சொல்றோம். பொங்கி வருதல் பொங்கல் ஆகுபெயர் அப்படின்றோம். சனி நீராடு அப்படின்னு இப்படி பல ஆகுபெயர்கள் இருக்கு. அந்த மாதிரி வேல் என்பது கூர்மையானது. வேல்னா கூர்மையானது அப்படின்னு அர்த்தம். சக்கரத்தினுடைய அந்த செதில்கள் இருக்கு, அதுவும் கூர்மையானது அப்படிங்கிறதுக்காக அப்படிப்பட்ட சக்கரத்தை கையில் கொண்டவனே போற்றி, உன்னை போற்றுகின்றேன். அடுத்தது இதெல்லாம் முடித்து என்றென்றும் சேவகமே ஏற்றி பறிவோல இப்ப எதுவுமே இல்லை, நீ சிங்கிளா நிக்கிற. எப்படி இருக்க, இன்றியாம் வந்தோம் இறங்கியலோர் எம்பாவாய், உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். எப்படிப்பட்டவன் நீ, தியானம் செய்யக்கூடியவனாக, சிவனும் தியானம் செய்யக்கூடியவனாக, அனைவரும் உன்னை நினைத்து தியானம் செய்யக்கூடியவர்களாக, நீ எதுவுமே இல்லாதவனாக ஸ்ரீமன் நாராயணனாக பார்க்கடலே பள்ளி கொண்டிருக்க, ஒரு சிறு ஆளிலை மீது இருக்கக்கூடிய கிருஷ்ணனாக நீ பள்ளி கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிற சாதிக்கிறார். இப்படியாக உன் சேவகமே ஏற்றி பறைகொள்ளும். அதை ஏற்றி அப்படிங்கிறச்ச நான் முதல்ல நான் சொன்னேன், அதை தூக்கி அப்படின்னு அர்த்தம். ஸ்லாகித்து அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் என்ன சொல்ல வரா, நான் உன்னை சரணாகதி செய்கிறேன், உன் பாதம் பணிகிறேன், என்னை நீ மோட்சத்திற்கு அழைத்து செல்வாய் அப்படிங்கிற விஷயத்தோட இந்த பாசுரத்தை ஆண்டாள் பூர்த்தி பண்றா. அடுத்தது ரொம்ப விசேஷமான பாசுரம். ஒருவன் முதலாளி, நம்ம அந்த பாட்டை கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்ற அடுத்த பாசுரம். அடுத்தது பார்ப்போம்.
கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.